தமிழக நிதிநிலை தொடர்பான வெள்ளை அறிக்கையை வெளியிடுகிறார் நிதியமைச்சர் மரிய வில்சன். அந்த காட்சிகளை நாம பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு நிதியமைச்சர் அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு நிதியமைச்சர், மதிப்பிற்குரிய நிதித்துறை செயலாளர் மற்றும் செயலாளர் செயலகம் ஆகியோரை வருக வருக என்று வரவேற்கின்றேன். தற்போது நம்முடைய அரசினுடைய வெள்ளை அறிக்கை வெளியீடு செய்யப்பட உள்ளது. வெயிட் பண்ணுவாங்க. நான் 3 ஷாட்ல இருக்கேன். முரளி நான் 3 ஷாட். பிரசாந்த் தற்போது மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் தற்போது மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் விளக்க காட்சியை காண்பிக்க உள்ளார். சார், ஓவர் டு யூ சார். அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி தமிழ்நாட்டின் நிதி மேலாண்மை குறித்து வெள்ளை அறிக்கை, alongside with me Financial Secretary Siddiq sir and his team, and I would like to welcome all of you for this white paper release date. So we will go with the presentation. நான் ஒரு presentation வாயிலாக உங்களுக்கு எல்லாரையும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆசைப்படுறோம். ஸோ ஒரு ஸ்லைடும் இங்கே ப்ளே பண்ணுவாங்க. அதோட ப்ரீஃப் நான் இங்கே ஒரு ஸ்லைடு பற்றி நான் கண்டினியூ பண்ணுவேன். ஒன்ஸ் அது ஒரு 20 to 21 ஸ்லைட்ஸ் இருக்குது. அந்த 21 ஸ்லைட்ஸ் முடிஞ்ச பிறகு we will continue with your questions. So till then, please cooperate with us. Thank you. You go to the first slide. Okay. Tamil la irukku, English la irukku. So why this white paper? இன்று தமிழ்நாட்டின் மாநிலத்தின் கணக்கு புத்தகத்தை உங்கள் முன் திறந்து வைக்கிறேன். இது முழுமையான வெளிப்படைத்தன்மையுடன் ஆதாரங்களின் அடிப்படையிலும் உருவாக்கப்பட்ட ஒரு பகுப்பாய்வு கட்டமைப்பாகும். இங்கு இடம்பெறும் ஒவ்வொரு எண்ணிக்கையும் சரிபார்க்கப்பட்ட போது ஆவணங்களில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. மாநில அரசின் பட்ஜெட் ஆவணங்கள், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் சிஏஜி சான்றெழுத்து தணிக்கை தரவுகள். இங்கு இடம்பெற்றுள்ள தகவலில் எந்த அரசியல் கட்சி வேறும் கருத்து என மறுக்க முடியாது. இவை அனைத்தும் மாநில அரசின் சொந்தமாக தணிக்கை செய்யப்பட்ட அதிகாரப்பூர்வ பதிவுகள்.
ஏன் இந்த 5 ஆண்டு காலப்பகுதி மட்டும்? அதைவிட நீண்ட காலத்து அல்ல. கொரோனா போர் தொற்றுக்கு பிறகு இந்தியாவின் அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு தொடக்க நிலையிலிருந்து பயணத்தை தொடங்கின. ஒரே மாதிரியான வெளிப்புற அதிர்வுகளை எதிர்கொண்டன. ஆகவே 2021-22 முதல் 25-26 வரையிலான காலப்பகுதியை கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற ஒத்த தொழில்துறை அமைப்பும் பொருளாதார அளவும் கொண்ட மாநிலங்களுடன் நியாயமான ஒப்பீடு செய்யக்கூடிய ஒரு காலப்பகுதியாகும். இந்த ஆய்வின் முக்கிய கண்டுபிடிப்பு என்னவென்றால், அந்த மாநிலங்கள் மீட்சி காலத்தை பயன்படுத்தி தங்களின் நீதி பற்றாக்குறைகளை கட்டுப்படுத்தி குறைந்ததுதான். ஆனால் தமிழ்நாடு அதற்கு நேர்முறையாக செயல்பட்டது. முக்கியமான ஒவ்வொரு அடிப்படை சுட்டிக்காட்டிலும் கட்டமைப்பு ரீதியான பின்னடைவு சந்தித்தது. திருக்குறள் 478 கூறுவது போல், வருவாய் குறைவாக இருப்பதிலும் தீமை இல்லை, செலவுகளை அளவுக்கு மீறாமல் இருந்தால் போதும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த இதுக்கு குட்டி ஸ்டோரி, ஒரு ஸ்லைடுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி ஒன்று சொல்லிடுறேன். ஒரு புயலால் 4 அண்டை வீட்டாரின் வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கின என்று நினைத்து பாருங்கள். அப்போது யாருடைய வீடு பெரிது என்பதை பார்த்து மதிப்பிடுவதை நியாயமான ஒப்பீடு அல்ல. வெள்ளம் வடிந்த பிறகு யார் தங்கள் வீட்டை விரைவாக சீரமைத்து மீட்டு எடுத்தார்கள் என்பதை பார்க்க வேண்டும். 4 பேரில் 3 அதை செய்தார்கள், நாம் செய்யவில்லை. 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.